Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அது தமிழில் தமிழில் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நம்ம கிட்டத்தட்ட 850-900 வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இன்னும் நம்மளுடைய நல்ல நல்ல கண்டென்ட் இருந்தோம், முக்கியமான தகவல்கள் இருந்தோம், நம்ம எதிர்பார்த்த வியூஸ் அந்தளவுக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் தமிழில் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணேன்னா, அது தமிழில் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு தமிழில் எழுதி போட்டிருக்கேன். பார்க்கலாம் இதனுடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் இந்த வீடியோட வியூஸ், லைக்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டிங் அதிகமாக இருந்ததுன்னா இனிமேல் தொடர்ந்து தமிழே தமிழில் ரெடி பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முழுக்க பேசிக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே, இது நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக போய் சேரவங்களுக்கு சேரட்டும். உங்களுடைய மீடியா எது, உங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், உங்களுடைய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், உங்களுடைய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எது வேணால் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக கண்ணை மூடிட்டு உள்ளே மாட்டிட்டு தவிர்த்த விட என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தால் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்பவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சும்மா நம்ம ரெகுலராக பேசுகிற விஷயத்தை விட்டுட்டு புதுசாக ஒரு விஷயம் பேசுனா புதுசாக வரவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக நம்மளுடைய யூடியூப்பில் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம பார்த்துட்டு, சார் ஸ்டாக் மார்க்கெட் நான் வரலான்னு இருக்கிறேன், எவ்வளோ பணம் வேணும் எனக்கு, எவ்வளோ நான் சம்பாதிக்க முடியும், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், அது மாதிரி கமெண்ட்ஸில் நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ வீடியோ போடணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வீடியோ போடணுன்னா அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ புதுசாக வரவங்களுக்காகனா கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்றதுக்காக ஒரு 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி டைம் கிடச்சிது. ஸோ அந்த வீடியோ அவங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது புதுசாக வரவங்களுக்காக சொல்கிற இந்த வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன? 10,000 ரூபாய் இருந்தால் போதுமா, இல்லை 1 லட்ச ரூபாய் இருந்தால் போதுமா, இல்லை 100 ரூபாயிலேருந்து நீங்கள் தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக போகுதுன்னா, 1000 ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பது எப்படி, 10,000 ரூபாய் இருந்தால் போதும் டெய்லி 50 லட்சம் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் தமிழில் இருந்தால் நிறைய வியூஸ் அதிகமாக போகுது. எனக்கு அந்த மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு தெரியும். ஒரு போலியான ஒரு தமிழில் அட்ராக்ஷன் கொடுத்து அந்த ஒரு வீடியோ நல்லா பாப்புலர் ஆகிட்டதுக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய வீடியோஸ் அடுத்தடுத்த லெவல் கொண்டு போனோன்னா எது ரியாலிட்டியோ அதை மட்டும்தான் நம்ம மக்களுக்கு எடுத்து உரைக்க முடியும். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10,000 ரூபாய் இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் நான், 1 லட்ச ரூபாய் இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் நான், நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தால் மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், டெய்லி நான் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எனக்கு லாக்டவுனில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் விட்டுடுங்க. உங்களுடைய பர்சனல் பிரச்சனை என்ன? அப்படி பார்த்தா உங்களுக்கு லாக்டவுனில் வேலை இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கணும், ஏன் விவசாயம் பார்க்கலாமே? ஓகே, நான் சொல்கிறது என்னென்னா, ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எத்தனை வருஷம் அனுபவம்? நான் இப்போ எனக்கு கேட்குறாங்க, சார் நான் உங்களை வெபினாரில் ஜாயின் பண்ண விரும்புகிறேன், எவ்வளோ ஃபீஸ் சார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை வருஷமாக அதில் இருக்கிறீங்க? இல்லை, இப்போ தான் 1 மாதம் 2 மாதம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ 1 மாதம் 2 மாதம் இருந்தவங்க ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும், என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத வாட்ச் பண்ணணும். அப்புறம் அவங்க எந்த சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த ட்ரேடிங்கில் எந்த சப்ஜெக்ட், எந்த விஷயத்தை பர்டிகுலர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதை பார்க்கணும். அதில் எந்த ஒரு யூடியூபர்ஸ் நல்ல பிரபலமாக இருக்கிறாங்க, அந்த விஷயத்தில் அவங்க தேர்ந்தெடுத்த விஷயத்தில் எதில் ரொம்ப பாப்புலராக இருக்காங்க, அந்த வெபினாரில் நம்ம கலந்துக்கலாமான்றதை தேர்ந்தெடுக்கணும். வெபினார்னால் ஒரு சில எல்லா விஷயத்தையும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ ஒரு டாக்டர்னாக்கா எலும்பு டாக்டர் இருப்பாங்க, கண் டாக்டர் இருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களே. ஸோ அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே தவிர ஜென்ரலாக ஒரு வெபினார் நம்ம போய் அட்டென்ட் பண்ணிட்டா நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வருவோம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு பொருள் ஏறனா வாங்க வேண்டியது தான், இறங்கினா விற்க வேண்டியது தான். அதானே சிம்பிளான விஷயம் தான். நம்ம ஏறனா வாங்கிக்கிறோம், இறங்கினா விற்றுக்கிறோம். ஒரு 500 ரூபாய் இருக்குது ஸ்டாக்ஸு, 510 520 போனால் நான் வாங்க வேண்டியது தானே. இதெல்லாம் பெரிய விஷயமா சார்? அதுக்கு தான் ஒரு 10,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் டெய்லி எவ்வளோ கிடைக்கும் அப்படி சொல்லுங்கள் சார். அதை சும்மா இதெல்லாம் எனக்கு புரியாது இதில் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, 10,000 ரூபாய் இருக்கட்டும், 1 லட்ச ரூபாய், உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோனா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்குங்க. இப்போ 500 ரூபாய் இருக்கிற பொருள் 520 ரூபா
510 520 போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னா எவ்வளோக்கு விற்பீங்க அதை? என்ன சார் ஒரு 10-20 கிடைச்சா விற்ற வேண்டியது தான், டெய்லி அதே மாதிரி பார்க்க வேண்டியது தானே. அதே மாதிரி ஒரு 490 480 490 வந்துச்சா விற்க வேண்டியது தானே. அங்கேருந்து விற்றுட்டா அங்கேருந்து இன்னும் 10 ரூபா கீழே போனால் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியது தானே. இதான் பெரிய விஷயமே இல்லையே அதெல்லாம் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட். எல்லோரும் உங்களை மாதிரியே திங்க் பண்ணிவிட்டா எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து இந்நேரம் பெரிய லட்சாதிபதியோ கோடீஸ்வரனா ஆகிடுறாங்க. ஓகேங்களா? அப்படிலாம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஒரு கலை. நீங்கள் அதில் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதில் சார்ட்டுன்னு இருக்கும், கேண்டில்ஸ்னு இருக்கும், நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிறது வேறு, தெளிவாக தெரிஞ்சுக்கிறது வேறு. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வீடியோக்கு மெயின் விஷயம்னா, நீங்கள் கொண்டு வர பணம் வந்து 0 ஆகும். ஃபஸ்ட் அது புரிஞ்சுக்கங்க. அது நெகட்டிவாக சொல்லாருன்னு நினைக்காதீங்க. இது ரியல். நீங்கள் கொண்டு வந்த பணம் வந்து 0வாக இருக்கும். ஒரு டைம் 0 பண்ணி நெக்ஸ்ட் டைம் கொண்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமும் அந்த அமௌண்ட் 0வாக தான். கிட்டத்தட்ட 5-6 டைம் வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து 0 தான் உங்களை மார்க்கெட் வந்து வெளியே அமிச்சிடும். உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ கொண்டு வந்தாலும் உங்களை மார்க்கெட்டை விட்டு வெளியே அமிச்சிடும். இது வந்து யதார்த்தம். இது புரிஞ்சுங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பரவாயில்ல, 2-3 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமையும் போகலாம், பரவாயில்ல. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் கேபிட்டல் மேலே கவனம் செலுத்தாதீங்க. எனக்கு 10,000 இருந்தால் போதும், 20,000 இருந்தால் போதும், எவ்வளோ வேணுன்றத கவனம் செலுத்தாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு பணம் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த பணம் வந்து 0 ஆகும், அது எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி மார்க்கெட் உங்களுக்கு சில விஷயம் கற்றுக் கொடுக்கணும்னா உங்கள்கிட்ட சார்ஜ் வாங்காமல் விடாது. ஓகேங்களா? அதாவது நீங்கள் கற்றுக் கொடுக்குறவங்க சொல்லலை, ஸ்டாக் மார்க்கெட்டை உங்கள்கிட்ட பணம் வாங்காமல் விடாது. அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட் இங்கே இவ்வளோ தான் அவ்வளோதான் நிர்ணயிக்கும் மார்க்கெட் செய்யாது. ஓகே, நீங்கள் மார்க்கெட்டுக்கு 2,000 ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதுலேயும் ட்ரேடிங் கற்றுக்கலாம். நல்லா கவனிங்க, ட்ரேடிங் பண்ணலாம் இல்லை, ட்ரேடிங் கற்றுக்கலாம். நீங்கள் அதே சமயத்தில் 2 லட்ச ரூபா இருந்து கூட ட்ரேடிங் கற்றுக்கலாம். எப்படி இந்த 2 லட்ச ரூபா நீங்கள் கொண்டு வந்தாலும் 0 தான் ஆகும், 2,000 ரூபா கொண்டு வந்தாலும் 0 தான் ஆகும், 1,000 ரூபா கொண்டு வந்தாலும் 0 தான் ஆகும். நீங்கள் டிசைட் பண்ணிங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ இருந்தால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சொல்கிற விஷயம் வந்து ஒரு சிலருக்கு கசப்பாக இருக்கும், ஒரு சில விஷயம் உண்மையாக இருக்கும். அந்த உண்மையான விஷயம் எதுன்னு சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 1000 ருபீஸை 6 டைம் கொண்டு வந்து 6,000 ரூபாய் நீங்கள் லாஸ் பண்ணி அதே விஷயத்தான் கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 6,000 ரூபாய் கொண்டு வந்து 6 டைமு, இந்த 6 டைம் நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு டைம் 2வது டைம், 3வது டைம், 4வது 5வது டைம், 6 டைம் கொண்டு வரீங்களே, 6 டைம் உங்களுக்கு மார்க்கெட் பற்றிய ஒரு நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, நிறைய விஷயம் உங்களுக்கு அனுபவமாக தெரியும். டைம் அந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 6 டைம் கொண்டு வரல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடும் வச்சுங்களேன். இந்த ஒரு வருஷத்துக்கான நாலேஜை நீங்கள் எவ்வளோ பே பண்ணி கற்றுக்குறீங்கன்னு தெரிஞ்சுங்க. பே பண்ணுறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது மார்க்கெட் எவ்வளோ தான், இன்றைக்கி எவ்வளோ தான் இருந்தால் தான் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லாது மார்க்கெட்டு. நான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறது மார்க்கெட்டில் ஆகிற லாஸை சொல்கிறேன். ஏன் லாஸ் ஆகுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட விட நீங்கள் அனுபவமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது என்னடா அது நெகட்டிவாக பேசுன்னு நினைக்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீங்களாக உள்ளே வந்துட்டு பார்த்து ஓகே இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம சொல்லணுனாக்கா நம்ம சொல்கிறவங்க வந்து இவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்க வேணான்னு சொல்ல வரல, ஆனால் ப்ராஃபிட்டோடு போகணும். நான் டெய்லி இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அவ்வளோ ப்ராஃபிட் வரும் அந்த எக்ஸ்பிரஷன் வராதிங்க. கற்றுக்குங்க. கற்றுட்டதுக்கப்புறம் 10,000 ரூபாய் நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளோ பணம் சம்பாதிக்கலான்ற விஷயம் உங்களுக்கு தன்னால் வந்துடும். ஓகே, இப்போது உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா அந்த 10,000 ரூபாய் போதுமானு கேட்க மாட்டீங்க. ஓகே, நாலேஜ் இல்லாத அப்படின்னா நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு, தவறே இல்லை. ஏன்னா வந்து ஒரு அனுபவம் இல்லாத உள்ளே வர சொல்ல நாலேஜ் கண்டிப்பாக இருக்காது உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும்னா, இப்போ 10,000 ரூபாய் இருக்குதா எங்கிட்ட, ஒரு ஜென்ரலாக வந்து என்னென்னா 10,000 ரூபாய் இருந்தால் நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும், ஒரு அனுபவம் இல்லாத தான் கேட்பாங்க. இப்போ அனுபவம் இருக்கிறவங்க 10,000 ரூபாய் இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சத்தியமாக கேட்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, நம்ம என்னென்ன பண்ணணும், நம்ம எவ்வளோ கேபிட்டல் இருந்தால் எவ்வளோ சேஃபாக இருக்கணும், மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற விஷயம் வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் நீங்கள் கற்றுக்க வரீங்களான்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி, இல்லை நான் கற்றுக்க வரல எனக்கு பணம் வேணும் உடனடியானா தயவு செஞ்சு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வெளியே இருந்தே கற்றுக்குங்க, பரவாயில்ல. உங்களால் அந்த 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுத்து கற்றுக்க முடியல, யூடியூப்ஸ் இப்போ இருக்கிற நிறைய யூடியூப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, ஒன்றுனா பார்த்துட்டே வாங்க, நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது. ஓகே, நான் நிறைய ஒரு 6 மாதம் ஒரு யூடியூப் பார்த்துட்ருக்கேன், 4 மாதமாக ஒரு யூடியூப் பார்த்துட்ருக்கேன், நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணிட்டேன், நான் இப்போ வரலாமான்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டாவோ சில வெபினார் செமினார் போட்டு அட்டென்ட் பண்ணிட்டு வந்தாலோ இந்த 5 to 6 டைம்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட் 0 ஆகிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய அமௌண்ட் 0 ஆகும். ஸோ அமௌண்ட்டை டிசைட் பண்ணுறது நீங்கள் தான்.
ஸோ அமௌண்ட்டை 10,000 ரூபாயா 1000 ரூபாயா டிசைட் பண்ணுறது நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குறைஞ்ச அமௌண்ட்லேயே ட்ரேடிங் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கேபிட்டல் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.